சரவண பவவே பூசிக்கும் வானவர் புறவலானவி வாசிக்குமாவடி வழிபடி என்றும் வாசத்தை நசைத்தவன் பரபிரம வாழ்வை தாசர் பங்கா கேடும் சரவண பவவே அருணமுள்ளவ அநாதி முன்னுள்ளான் பொருணலமுள்ளவன் உசித அடியார்க்கு இருநிலும் எய்திடும் மிதமுடன் நேய தருணத்திற்காப்பது சரவண பவவே பொடி பொலி மேனியன் புராண வியோம வடி உடைய ஈடுடை மனநடி கை கூப்பும் அடியவர்க்கு இடுக்கண்யும் அவனீர் கூறுகின் சடிதீர் தடுப்பதே சரவண பவவே மஞ்சிகை சௌயவியோன் மயற்பரியூர்வோன் தஞ்சமென்றவர்க்கு தரிசமரூரான் செஞ்சரன் வாட்டுனர் திருவடி சேர்வார் சஞ்சலம் தவிர்ப்பதே சரவண பவவே பொங்கிடு பூனலீலம் பூவில் வெங்கனலில் எங்கனும் ஊட வெளியில் வழிபகரில் கங்குலில் அடியவர் கருத்து நல்காக சங்கடம் தீர்ப்பது சரவண பவவே தென்திசை கோன் வீடும் திரிவித தூதர் உண்டனும் போயமலை உலுங்கமு கூடுமி வென்றி கொள்கடல் தடி வீசிவம்பிடினும் தன் துணையாவது சரவண பவவே தேவியம் தேவனும் திருவுருவருவம் மேவியதாதியாய் மெளிர்தல் சண்முகன் என்று ஆவலின் துணர்பவர் அழிவுறா வண்ணம் சாவினை தடுப்பது சரவண பவவே இந்திரன் முனிவர்கள் எத்தும் பொன் சரணான் செந்தரு நகரிடம் சேர்ந்ததில் வாழ்வ அந்திரு புகழ் பாடினவர்க்கு அபயோ தந்ததை தருவதே சரவண பவவே அந்திரு புகழ் பாடினவர்க்கு அபயம் தந்ததை தருவதே சரவண பவவே தந்ததை தருவது சரவண பவவே வெற்றிவேல் முருகன் கரகரோகரம் ஞானவேல் முருகன் கரகரோகரா சத்ரு சங்காலவேல் முருகன் கரோகரா கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கு அரோகரா. மெய்யன்பர்களே, தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பும் கருணையினால் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமற்பாந்த வாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி ஒரு அற்புதமான சபை 120 ஆண்டுகள் கடந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சபையிலே வந்து பேசுவதற்கு நாம் எல்லாம் ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதுல ஐயா சொன்ன மாதிரி இந்த குமாரஸ்தவம் தொடராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 31வது நாமாவளில் இருந்து நாம் சிந்திக்கக்கூடியது 31வது நாமாவளி. ஓம் பூதபதயே நமோ நமஹ. ஓம் பூதபதயே நமோ நமஹ. பூதம் என்ற சொல்லுக்கு தோன்றியது என்று பொருள். சில பேர் மனுஷனை கேலி பண்ணுவாங்க, அவன் பாரு பூதம் மாதிரி இருக்கா அப்படின்னு. இது ஒரு கேள்விக்கிட்டே உண்டு, இந்த ஆளப்பாரியா பூதம் மாதிரி இருக்காயா அப்படின்னு. பூதம் என்றால் தோன்றியது என்று ஒரு பொருள். பூதம் என்பது பஞ்சபூதங்களை குறிக்கின்ற சொல்லாகவும் இருக்கிறது.
பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப், தேஜஸ், வாயு, ஆகாசம் என்பார்கள் வடமொழியிலே. தமிழே சொல்வார்கள் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். வேதங்கள் இவர்களை என்ன சொல்கிறது என்றால் பஞ்சபூதலாத். வேதத்திலே இந்த வார்த்தை வருது, பஞ்சபூதலாத். எல்லாம் 5 பூதங்களுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை இயக்கவனாக இறைவன் இருக்கிறான் மறைபொருளாக. அது மாதிரி நம்ம மனித சரீரத்திலும் 5 விதமான பஞ்சபூத தத்துவத்தோடு தான் இருக்கிறது. ஒண்ணு ஜாஸ்தியானாலும் ஒண்ணு குறைவானாலும் மனுஷனுக்கு உடம்பு வந்துடும். எல்லாம் ஒரே சமச்சீராக இருக்க வேண்டும். அதனாலதான் தமிழ்நாட்டில் மற்ற வடநாட்டில் எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் பஞ்சபூதங்களுக்கு சிவபெருமானுக்கு 5 விதமான திருக்கோயில்கள் இருக்கிறது. அத பிருத்திவி ஸ்தலமாக இருக்கக்கூடியது 2 ஸ்தலத்தை சொல்கிறார்கள், திருவாரூர் மற்றும் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான் விசேஷமாக சொல்லப்பட்டது. என்று சொன்னால் அம்பாள் அங்க மணலால லிங்கம் செய்து சிவபெருமான ஈசனை அடைந்தாலும் பிருத்திவிஸ்தலம் காஞ்சிபுரனுடைய வரலாறு. காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரநாத சுவாமி. அப்புஸ்தலமாக விருங்கக்கூடியது திருஆனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புநாத சுவாமி. அப்ப அப்புஸ்தலம் என்ன அடையாளம் அப்படின்னா, நீங்க அந்த உள்ள இறங்கி போய் அந்த ஜம்புநாதர் ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணும். அது ரொம்ப ரொம்ப பணிஞ்சு உள்ள போகணும். கொஞ்சம் தலைகளும் என்றா தலையில பயங்கர அடிபட்டு போய் உள்ள அந்த பள்ளத்துல இறங்கி பார்த்தா எவ்வளவு கோடை காலமான அந்த லிங்கத்தை சுற்றி நீர் சுரந்து கொண்டே இன்றளவும் இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு அப்புலிங்கம் அப்புஸ்தலமாக போற்றப்படுகிறது. அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜம்புநாத சுவாமி ஜம்புகேஸ்வரம் என்று சொல்வார். தேஜஸ்தலமாக விளங்கக்கூடியது, நெருப்பு ஸ்தலமாக அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடியது திரு அண்ணாமலை ஆபீத குஜாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர சுவாமி. அப்புறம் பிருத்திவி தேஜஸ் வாயுஸ்தலமாக விளங்கக்கூடியது திருக்காளகஸ்தி ஞானப்பிரஸ்தாம்பிகா சமேத காலத்திநாத சுவாமி. ஆகாசஸ்தலமாக விளங்கக்கூடியது சிவகாமி சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தமாக விளங்கக்கூடிய சிதம்பரம் தில்லைவனம் தில்லையம்பது என்று இந்த ஆகாசஸ்தலத்துக்கு பேர். இதுல என்ன ஆகாசஸ்தலம் விசேஷம் அப்படின்னு சொன்னா, நாசாவில இருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உலகத்தின் பூமத்திய ரேகை எங்கே இருக்கிறது சொன்னால் சிதம்பரம் நடராஜ பெருமான் திருவடிக்கீழ் இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சியிலே சொல்லுகிறார். உலகத்தின் மையப்புள்ளி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல சிதம்பரம் சேத்திரத்துல நடராஜ பெருமானுடைய திருவடிக்கீழ் இருக்கிறது என்றா, அப்ப நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும் இந்த பாரத தேசத்துல தமிழ்நாட்டுல பிறப்பு. இப்படி 5 பூதங்களாக இறைவன் வடிவாக இருக்கின்றது. அதனால்தான் சிவபெருமானுக்கு 5 பூத ஸ்தலங்கள். பூதகணம் என்று 18 என்றும் சொல்கிறார்கள். அபிதான சிந்தாமணியிலே சிங்காரவேலு முதலியார் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். இவையெல்லாம் மந்திர சாஸ்திரப்படி கூறப்பட்டுள்ளது. அப்ப தேவ, அசுர, கந்தர்வ, யக்ஷ, சர்ப்ப, ராட்சச, கூர்மாண்ட, காம, கிரண, வேதாள, பரமராட்சச, யதாகாரிஷ, அர்த்தபிதா, பைசாச, குரு, விருத்த, சித்த முதலான இப்படி 18 பூதகணங்கள் சொல்லி இவைகளுக்கு பரிவாரங்களும் உண்டதாக அபிதாம சிந்தாமணியிலே அழகாக சொல்லுகிறார். அப்ப இந்த உலகில் தோன்றிய அத்தனை பொருள்களுக்கும் இவ்வளோ பூதகணங்கள் சொல்லிட்டோம். அதனால சுவாமிகள் என்று அவர் சொல்றார், உலகில் தோன்றிய அத்தனை பொருள்களுக்கும் பதியாக இருக்கின்றவன் முருகப்பெருமான். அதனாலே ஓம் பூதபதயே நமோ நமஹ. பாரதியார் இதை பதிவு பண்றார். அவர் காளிய பாடும்போது இங்கதான் அதே தம்பு செட்டி தெரிதான் பாடிக்க. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் காளி உந்தன் தெய்வலீல என்றோ, பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய், போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய், பூதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய். பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய், போதமாகி நின்றாய் காளி பொறி விஞ்சி நின்றாய். இப்படி காளியை பாரதி பூத தத்துவமாக வர்ணிக்கிறார்.
இறைவன் எப்படி இருக்கிறான்னா 3 காலங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். என்ன 3 காலங்கள்? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இந்த 3க்கும் அவனே பதியாக இருக்கிறான். அதனால்தான் சுவாமிகள் முருகப்பெருமானை சொல்கின்ற போது பூதபதி ஓம் பூதபதையே நமோ நமஹா. பூதங்கள்லாம் இன்னொரு அர்த்தம் இருக்கு. பூதங்கள் என்று சொன்னால் புனித தலங்கள். நம்ம ஆன்மீக சுற்றுலா போறோம் பாருங்க, பிலிகிரிம் டூர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆன்மீக சுற்றுலா போகின்ற அத்தனை தலங்களும் பூதங்கள் என்று போற்றப்படுகின்றன. அவையெல்லாம் புனித தலங்கள். அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் 276 சிவாலயங்கள் பாடல் பெற்ற தலங்களாக புனித தலங்களாக இருக்கிறது. அதுக்கு அதிபதியாக இருக்கிறோம் முருகப்பெருமானே இருக்கிறார். சுவாமிகள் அதை ரொம்ப ஆத்தன்டிக்கா சொல்றார். அத்தனை தலங்களுக்கும் முருகப்பெருமானே அதிபதியாக இருக்கிறான். அப்ப அப்பர் பெருமான் இது அழகா சொல்றார். சிவபெருமான் வேறல்ல, முருகன் வேறல்ல. அதுதான் பாம்பன் சுவாமி சொல்வார், சிவனையும் முருகனையும் வித்தியாசமா பார்க்கக்கூடாது, ரெண்டும் ஒரே பரம்பொருளாக இருக்கக்கூடியது. ஒரு நாமாவளி சொல்வார், ஓம் அபேத பதையே நமோ நமஹ. இறைவனிடத்துல எந்த பேதமுமே இருக்காது. மனுஷனிடத்துல தான் இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் படிச்சவன் பிடிக்காத. இறைவனுக்கு எல்லாம் சமமாக பாவிக்கவர் இறைவன். அப்ப சொல்றார் அப்பர் பெருமான் சொல்றார், திண்டீச்சரம் செங்கலூர் செம்பொன் பள்ளி தேவூர் சிரபுரம் சிற்றேமும் சேரை கொண்டீச்சரம் கூந்தலூர் கூழையூர் கூடல் குருகாவூர் வெள்ளடை குமரி கொங்கு அண்டற்படும் அதிகை வீரட்டானம் ஐயாறு அசோகந்தி ஆமாத்தூரும் கண்டீர் வீரட்டம் கருகாவூரும் கையிலாய நாதனையே காணலாமே, கையிலாய நாதனையே காணலாமே. இப்படி திருப்புகலூர் கஷேத்திரத்துல சுவாமிகள் இந்த கஷேத்திர கோவையாக பாடினார். அதனாலே பாம்பன் சுவாமிகள் இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் முருகனை பூதபதி என்று அழைத்தார். அதனால்தான் ஓம் பூதபதையே நமோ நமஹ. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடைபெற்றது. முருகனோட சேனையில 2000 பூத வெள்ளங்கள் பங்கேற்றன. 2000 பூத வெள்ளங்கள். அது மாதிரி பூத வீரர்களும் சென்றார்கள். இதவரோடு மிகச்சிறந்த பூத கண தலைவர்கள் 108 பேர்கள் முருகனோடு சென்றார்கள். சொல்றாரு, இங்கிவர் பூத வெள்ளத்து இறையவர் ஒரு 100 பொங்கு வெஞ்சினத்தரெல்லா புவனமும் அடாவற்றாலும் அங்கொடி நொடுப்பின் முன்னர் ஆடுபவர் ஆடல் மிக்கார் சந்தையிலே வலியோர் யாரும் சண்முகத்தவனை சூழ்ந்தார். கந்தபுராணத்துல கச்சியப்பார் பேர்பட்ட இந்த சேனைகளோடு பூதகணங்களோடு முருகப்பெருமான் சண்டையிட்டு வெற்றி பெற்றார். கந்தபுராணம் முருகப்பெருமானுடைய பூதங்களோட தொடர்பு பற்றி இப்படி எல்லா பூதகணங்களுக்கும், எல்லா பூதகண தலைவர்களுக்கும், எல்லா பூத வீரர்களுக்கும் முருகனே ஒப்பற்ற பதியாக தலைவனாக விளங்குவதால் ஓம் பூதபதையே நமோ நமஹ. அப்ப உலகில் தோன்று அத்தனைக்கும் ஆதியா இருப்போன். அதனால்தான் அங்க சொல்வார்கள், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ நிவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. எல்லாவற்றுக்கும் உலகத்தில் தோன்றிய அத்தனைக்கும் ஆதியாயிருப்பவன் அப்பேற்பட்ட பூத நாயகனை, பூதபதியான அந்த முருகனின் திருவடிகளை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன். நாமும் அதுவாறு வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் ஏற்படும் என்று சொல்லி 32வது நாமாவளிக்கு போறோம். ஓம் வேதபதையே நமோ நமஹ. ஒரு முக்கியமான நாமாவளி. ஓம் வேதபதையே நமோ நமஹ. நமக்கு மூச்சு ஓடிக்கொண்டே இருக்குது.
நின்று போச்சுன்னா என்ன நமக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? அடுத்து நமக்கு என்ன வேற என்ன நோட்டீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் சொல்லிடுவான். ஆனா பகவானுக்கு எதிராக மூச்சு காற்று இறைவனுக்கு அப்படின்னா, இறைவனின் மூச்சு காற்றாக விளங்கக்கூடியது மறைகள் என்று சொல்லக்கூடிய வேதங்கள். அதெல்லாம் தெரிஞ்சுக்க. ருக் யஜுர் சாமம் அதர்வணம் என்ற எல்லாம் 4 வேதங்களும் இறைவனுடைய மூச்சு காற்றாக விளங்குகின்றது. அப்ப ஒரு காலத்துல எல்லாமே அழிஞ்சிடும், ஆனா அழியாதது வேதம் மட்டுமே இருக்கும். அதுக்கு தான் வேதத்துக்கு அபௌருஷம் என்று பெயர். இப்ப காஞ்சி பெரியவர் சொல்றார் தெய்வத்தின் குரல்ல, எங்கெல்லாம் எங்கே வேத சப்தம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கே நாட்டுல சுபிட்சம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் கும்பாபிஷேகம் பண்ணா வேத பாராயணம். இந்த சுவாமி அது வைஷ்ணவா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், சாக்தமா இருக்கட்டும், கானாபத்தியமா இருக்கட்டும், சௌரமா இருக்கட்டும், முருகப்பெருமான இருக்கட்டும், அரிசமய வழிபாட்டுல எங்க கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்க வேதம் உண்டு, அங்க வேதம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் அதை செய்கிறார்கள்? பகவானுடைய மூச்சு காற்றாக இந்த வேதம் இயங்கிக் கொண்டுகிறது. அப்ப அந்த சப்தம் எப்படி அங்க ஒலிக்கப்படுகிறதோ, அப்ப நாமெல்லாம் அப்ப அந்த சப்தத்தினுடைய அந்த ஒலிகளை கேட்டு கேட்டு நமக்கும் மூச்சு காற்று நல்லா வேலை செய்யும். அததான் வேதங்களுக்கு எளிதா மறை என்று பேர். இப்பதான் டெக்ஸ்ட்ல புக்கெல்லாம் வந்துருக்கு. ஒரு காலத்துல குருகுலத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஒரு பிராமணா வீட்டுல ஒரு 6-7 வயசுல உபநயனம் பூனல் போட்டு ஒவ்வொன்னா ஒரு 12, 13, 14 வருஷம் படிக்கணும். அது எத்தனை மணிக்கு? வெடிகால 4 மணிக்கு எழுந்திருக்கணும். இந்த மாதிரி இப்பெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு எழுந்திருக்கணும், குளிக்கணும், அனுஷ்டானம் பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணோம், பழைய சாதம் போடும். அப்ப இப்ப பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அப்ப அந்த காலத்துல அப்ப பொருளாதாரம் அப்படி இருந்துட்டு, அது மாதிரி கற்ற கல்வி ஏன் அப்ப பாட புஸ்தகம் வைக்கல அப்படின்னா, இத கத்து 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 மனநமாயி இங்கே மறைந்துட்டுது. அதனால்தான் வேதத்துக்கு மறை என்று பெயர். எழுதா மறை, எழுதா கிளவி, ஒத்து, சாக்கை, இதெல்லாம் வேதத்துக்கு பெயர்கள். அப்ப சொல்றார், வேத சப்தம் எங்கே ஒலிக்கப்படுகின்றதோ அங்கே எப்பொழுதும் சுபிட்சமாக இருக்கும், அங்கே லக்ஷ்மி கட்டாட்சம் நிறையும். அப்ப முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரா? வேதத்தின் வடிவமாக இருக்கிறான், வேத மந்திர ஸ்வரூபமாக இருக்கிறான் அப்படின்னு அதை சொல்றார். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. எல்லா சுவாமிக்கும் வேதம். விக்னேஸ்வரர் எடுத்துக்கொண்டா வேதம் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. கணானான் த்வா கணபதியும் அவாமஹே கவிம் கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதான சுன்மன்னோதிபிஸ் சீத சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. எல்லா சுவாமிக்கும் வேதம். இறைவன் வேதமந்திர ஸ்வரூபமாக இருக்கிறான். அதனால்தான் தமிழ்நாட்டில் பாருங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. வடநாட்டையே நம்ம போக வேண்டாம், தமிழ்நாட்டில் வேதங்களை பூஜித்த ஸ்தலங்கள் நிறையா இருக்கு. வேதங்களே வந்து பூஜி இருக்கிறது. வேதாரண்யம், அதுக்கு பேர் தமிழ்ல திருமறைக்காடு. வேதம் என்று சொன்னால் அந்த வேதம், ஆரண்யம் என்று சொன்னால் காடு. இந்த வேதங்கள் காடுகளாக இருந்து அந்த வேதாரண்ய மூர்த்தி சுவாமியை வழிபட்டு அருள் பெற்றனர். அதனால்தான் வேதாரண்யத்துல சுவாமி பேர் வேதமூர்த்தி. தமிழ்ல அதைத்தான் டிரான்ஸ்லேட் பண்ணி திருமறைக்காடு என்று சொல்கிறார்கள். அது மாதிரி திருக்கழுக்குன்றம் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. திருக்கழுக்குன்றத்துல 4 மலை இருக்குது. அந்த 4 மலையும் 4 வேதங்களாக இருந்து வேதகிரீஸ்வரர் மலையாக இருக்கின்ற இறைவனை வழிபட்டது. இதனால தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. வேதாரண்யம், திருக்கழுக்குன்றம். அதனால்தான் வேதங்கள் காடுகளாக பூஜித்து வழிபட்டதால் அதற்கு வேதாரண்யம். ஆரண்யம் என்று சொன்னால் காடு. 4 வேதங்கள் மலை வடிவாக வழிபட்டதால் திருக்கழுக்குன்ற ஈசனை வழிபட்டு அருள் பெற்றதால் அந்த சுவாமிக்கு வேதகிரீஸ்வரர் என்று பெயர். இங்க திருவேற்காட்டுல சுவாமிக்கு பேர் வேதபுரீஸ்வரர். திருவேற்காடு நமக்கு மாரியம்மன் தான் தெரியும் நிறைய பேர். அங்க பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்கிறது, ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நல்லா டெவலப் ஆகி போச்சு.
அப்ப இறைவனின் திருநாமம் வேதபுரீஸ்வராக இருக்கிறான். அதனாலதான் சிவனை சொல்லுகின்ற பொழுது வேதநாயகன், மகாவிஷ்ணுவை சொல்லும்போது வேதநாராயணன். வேதநாராயண சுவாமி திருக்கோயிலே இருக்கு, திருப்பதிக்கு போற வழியில் இருக்கு வேதநாராயண சுவாமி. வேதமே, வேதங்களே இறைவனை பூஜித்து வழிபட்டு இருக்கின்றன. அப்ப இறைவன் மூச்சு காற்றான் என்று வெளிப்பட்டது வேதம். பகவானோட மூச்சு காற்று, அதிலிருந்தான் வேதங்கள் உருவாயின. 4 வேதங்கள் என்று சொல்கிறார்கள், ருக் எஜுர் சாமம் அதர்வணம். ஆனாலும் இந்த அதர்வணத்தை தவிர்த்து மற்ற வேதங்களை 3 வேதங்கள். அதனாலதான் 4 சொல்லும் போது 3 முதலிகள் என்று சொல்வார். அப்பர் பெருமான், சம்பந்த பெருமான், சுந்தர, இந்த 3 பேரும் 3 முதலிகள். 3 வேதங்களுக்கு 3 பேர். ஞான சம்பந்த பெருமான் பதிகம் பூரா ருக்வேத வகையை சார்ந்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞான சம்பந்தருடைய தேவாரம் பூரா ருக்வேதம். அவரே ருக்வேதி, கௌண்டின்ய கோத்திரம். அவர் தன்னுடைய கோத்திரத்தையும் தான் தமிழ் பிராமணன் என்று எல்லாத்திலையும் பறைசாற்றார். ஒரு பாடல் தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ்வரகன் ஞான சம்பந்தன், கவுனியன் ஞான சம்பந்தன், தன்னுடைய கோத்திரத்தையும் சொல்லி நான் ருக்வேதக்காரன்னு சொல்லி சில பாட்டுலாம் ஞானசம்பந்தனுடைய தேவாரம்லாம் ருக்வேத சந்தங்கள்லாம் இருக்குது. இந்த திருவிக்குறள்லாம் வரும், வாசி தீரவே காசு நல்குவே மாசி எல்லாம் அந்த 1.25 அதெல்லாம் பார்த்தா ருக்வேதத்தில் அந்த மாதிரி சந்தங்கள் இருக்கிறதாக எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம ஞான சம்பந்தர் தேவார திருக்கடை காப்பு என்று சொன்னாலும் அது ருக்வேதத்தை சம்பந்தப்பட்டதோடு அவர் ருக்வேதி. 2வது யஜுர்வேதம். அப்பர் பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் பாருங்க, தாண்டகம், தாண்டக வேந்தர் என்று அவர் பெயர். இன்ற தாண்டகம், கிடத்தாண்டகம், அது மாதிரி தாண்டகம்லாம் சீருத்தத்துல வருது. அதெல்லாம் அப்படியே நமக்கு சாரா புரிஞ்சு கொடுத்திருக்கிறார் அப்பர் பெருமான். அவர்தான் தாண்டக வேந்தர். அவருடைய பாடல் பூரா யஜுர்வேத வகையை சார்ந்தது. சுந்தரருடைய தேவாரத்துக்கு என்ன பெயர்னா திருப்பாட்டு. ஏன் திருப்பாட்டு அப்படின்னா அது சாமகான வகையை சார்ந்தது. மியூசிக்கா எங்கடா இருக்குன்னா சாமகானத்திலிருந்து தோன்றியதுதான் இசை. அதுல ரொம்ப கெட்டிக்கார ராவணேஸ்வரன் தெரிஞ்சுக்கணும். அவன் கைலாசத்தையே தூக்க வரேன்னு தூக்கினான், மாட்டிட்டான். ஒரு 1000 வருஷம் அழுதான். 1000 மண்டு அழுதனாலே அவனுக்கு இராவணன் பேர். அப்போ வாகீஷ முனிவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், ஏ ராவணா அபுஷ்டம், உனக்கு தான் சாமகானம் படி தெரியுமே, அதனால சாமகானம் பாடுறார். ஒரு தலையை கிள்ளினா, ஒரு கையை வெட்டினா, சாமகானம் இசைத்தான் பரமேஸ்வரன் அருள் செய்யும். சாமகானம் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மியூசிக் பூரா தெரிஞ்சுக்க பார்த்தா சாமகானத்துடைய எல்லா அந்த வெளிப்பாடு தான் இசையே இருக்கிறது. எல்லாம் எந்த இசையா இருந்தாலும் சரி. அப்ப சுந்தருடைய திருப்பாட்டு அதுதான் சாமகானம் வகையை சார்ந்தது. ஆனா அவர் சொல்றார், என்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டாகும். ரொம்ப பேசுறதுக்கும் தமிழ்ல பயமா இருக்கு அர்ச்சனை பாட்டு இல்லையா? ஆனா நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டான்னு என்ன அர்த்தம்? பூஜை காலத்துல தேவாரம் பாடணும். எப்போ பாடுறோம்? சோடச பூஜை பாடுறோம். நின்னுடைய பாட்டே நமக்கு அர்ச்சனை பாட்டான்னா சுந்தருடைய பாட்டுக்கு திருப்பாட்டு என்று பெயர். ஞான சம்பந்த பெருமானுடைய பாட்டுக்கு தேவாரத்துக்கு திருக்கடை பாக்க, திருக்கடை காப்பு. அப்பர் தேவாரம் மட்டும்தான் தேவாரம், சுந்தரது திருப்பாட்டு. அது வாரியார் சுவாமி அழகா சொல்வார். 3 முதல்ல அப்பர் தேவாரமே ரொம்ப அப்பர், மற்றதெல்லாம் லோயம். அது விஷத்துல. அப்ப இறைவன் மூச்சு காற்றாக இருக்கக்கூடியவன். அப்ப அது அதர்வண வேதம். அது சில மந்திர தந்திர சாஸ்திரங்கள்லாம் அதுல வருது அதர்வண வேதத்துல. அப்ப வேதம் என்ற சொல்லுக்கு என்ன சொன்னா வித் என்ற அடிச்சொல்லிருந்து தோன்றது. வித் என்று சொன்னால் ஞானம் என்று அர்த்தம். அப்ப 4 வேதம் கற்ற பண்டிதர் கூட இந்த காலத்தில் வேத வித்து என்று டைட்டில். 4 வேதம் சொல்ல இருக்காங்க. அவங்களத்தான் சதுர்வேதி என்று சொல்வார். 4 வேதம் படித்த அந்தணர்களுக்கு ராஜராஜ சோழன் நிலங்களை இனாமாக கொடுத்தான். சதுர்வேதி மங்கலம் என்று குறிப்பில் வருது. இப்படி சதுர்வேதி மங்கலம் 4 வேதங்களை கற்றவர்கள். அப்ப வேதத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா எழுதாமறை. யாராலும் இது எழுதப்படவில்லை. இப்ப எல்லாம் புஸ்தகம் வந்துடுது, அது காஞ்சி பெரியவர் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாம் பயன்படுறோம். அப்படி எழுதா கிளவி, ஆதி நூல், ஆரணம், ஒத்து, சாகை, ஸ்ருதி. வடமொழியில ஸ்ருதி என்று பெயர். சங்கீதத்துல
ஸ்ருதி மாதா லயப்பிதா என்று சொல்வார்கள். ஸ்ருதி என்று சொன்னால் ராகம், லயம் என்று சொன்னால் தாளம். இது ரெண்டும் ஒண்ணு அழகா சேரணும். தாயும் தந்தை போல. அதுதான் இங்க சொல்றார். ஸ்ருதி, நிகமம், மறை, இப்படி வேதத்துக்கு இவ்வளவு அடைமை கொடுக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு வேதத்திற்கும் சாக்கைகள் இருக்கு. ஒரு வேதம் சொல்றாங்கன்னா இது எந்த சாக்கையிலிருந்து வெளிப்பட்டது. அப்புறம் உபநிஷத்துக்களும் உண்டு வேதத்திற்கு. சாகை என்று சொன்னால் கிளை என்று பொருள். இது வடமொழி சொல். இந்தியில சாக்கா. போஸ்ட் ஆபீஸ்ல போனா பாருங்க, இது என்ன மின்ட் சீட் சாக்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க. போஸ்ட் ஆபீஸ் தான் அது பாருங்க, மின்ட் சீட் சாக்கா. சாக்கானா கிளை, பிரான்ச் என்று அர்த்தம். அப்ப வேதம் என்ற மரத்திற்கு பல கிளைகள் உள்ளன. இப்ப இந்த வேதங்கள்லாம் எப்படி தோன்றுது, எவ்வளவு சாக்கைகள். சிவபெருமானுடைய தத்புருஷ முகத்திலிருந்து வெளிப்பட்ட வேதம் ருக்வேதம். இதற்கு 21 சாக்கைகள். அகோர முகத்தில் வெளிப்பட்ட வேதம் யஜுர்வேதம். இதற்கு 100 சாக்கைகள். சத்யோஜாத முகத்தில் வெளிப்பட்ட வேதம் சாமவேதம். இந்த சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள். 1000 சாக்கைன்னா 1000 பிரான்சஸ், 1000 கிளை இருக்கு. இப்ப 1000 கிளைகள் இருந்த சாமவேதத்துல இன்னைக்கு 3 கிளை தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. 1000 சாக்கைகள் இருந்திருக்குது. 1000 பேர் படிச்சு அந்த அளவு இருந்திருக்கிறாங்க. நான் சொல்ல, ஞானசம்பந்தர் திருவாழ்குழி புத்தூர்ன்ற ஊர்ல போய் பாட்டார். சாகையாயிரம் உடையார் சாமம் ஓதுவதும் 1000 உடையார். 1000 சாக்கைக்கு 1000 பிராமணர்கள் சாமவேதம் கற்றிருந்தார்கள். சாகை 1000 உடையார் சாமம் ஓதுவதும் உடையார். 1000 சாக்கை இருந்திருக்கு. இன்னைக்கு 3 சாக்கை தான் இருக்கு. அதனாலதான் பெரிய மடாதிபதிகள்லாம் வேதத்தை போற்றணும், வேத சம்ரட்சணம் பண்ணணும், கோசம்ரட்சணம் பண்ணணும். இந்த மாதிரி சொற்பொழில வேதத்தை பத்தி சொல்லணும். அப்படி பௌராணிகளா எங்களுக்கு காஞ்சி பெரியவர் கட்டளை. எங்க பாருங்க வேதம், அந்த சப்தம். உங்களுக்கு வேதம் தெரிய வேண்டாம் சார், அந்த சப்தம் கேட்டாலே உங்களுக்கு மோட்சம். வேதம் அப்படியே அனாதியானது. வேதோ அகிலோ தர்மா. நம்ம பாரத தேசத்தில் தான் இவ்வளவு சனாதன தர்மத்துல வேதத்துக்கு இவ்வளவு உயர்வாக கொடுக்குறோம். அதனால தான் அம்பாளை வேதமாதான். லலிதா சகஸ்திரம் நாமாவளி அம்பாளை சொல்வது ஓம் வேத ஜனன்யை நமஹ. அம்பாள் வேதத்தின் வடிவாக இருக்கிறார். அதைத்தான் அபிராமி பட்டர் சொல்றார். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனர். அம்பாள் எப்படி இருக்கிறான்? வேத மரமாக இருக்கிறாள், வேத ஸ்வரூபமாக இருக்கிறாள், வேத மாதாவாக இருக்கிறாள். காஞ்சி பெரியவர் சொல்வார், அரசாங்கத்துல வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்றாங்க. விளம்பரம் வருது இல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். அவர் சொல்வாரு, பிராமணர் வீட்டுல ஒரு 4 குழந்தைகள் பிறந்தா ஒரு குழந்தைய வேதத்துக்கு விட்டு, 4 பசங்கன்னா ஒரு குழந்தை வேதத்துக்கு போகணும். அந்த வேத சம்ரட்சணம் அந்த குடும்பத்துக்கு விருத்தியாகும், உலகத்துக்கும் விருத்தியாகும். அதுக்குதான் ஒரு குழந்தைய வேதம் படிக்க விடு என்று சொல்வார். அப்படி இந்த சத்யோஜாதம் வெளிப்பட்ட வேதம் சாமவேதம் 1000 சாக்கைகள். இன்னும் 3 சாக்கைகள் தான் இருக்கிறது. ஏன் சாமவேதம் ஒத்தினா, பகவானே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன் சொல்லும் போது, அர்ஜுனா வேதங்களில் நான் சாமவேதமாக இருக்கிறேன். அப்ப பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார், பரமேஸ்வரனுக்கு பிடித்ததே சாமவேதம். அதனால்தான் சாமவேதத்தை சாமகானம் என்று அழைத்தார். அம்பாளை சொல்கின்ற போது சாமகான பிரியே கிருத்தியெல்லாம் வருது. அதனால்தான் ராவணன் அதை பாடிதான் ஜெயிச்சான் அப்படின்னார். பண்டை ராவணன் பாடி உய்ந்தனன். ராவண சாமகானம் பாடினால்தான் சிவபெருமானுடைய அருள் பெற்றான். இந்த மலைக்காடியிலேருந்து அவன் கையை சுவாமி விடுபட செய்தார். அவனுக்கு லட்சத்து சொத்தம் ஆயுஷ கொடுத்தார். யாரும் வெல்ல முடியாத சந்திரகாசம் என்னும் வாளை கொடுத்தார். இவர் பின்னால ராமர் போய் தான் அதை வென்றார்.
அப்ப பண்டை ராவணன் பாடி உய்ந்தனன். அந்த சாமகானம் பாடிதான் ராவணேஸ்வரன் அருள் பெற்றான் என்று சொன்னால், ஒரு அரக்கனாக ராவணு கூட சாமகானம் பாடித்தால சுவாமி அனுகிரகம் பண்ணிருக்காருன்னா சாம வேதம் எவ்வளவு வஸ்தின்னு நாம தெரிஞ்சு. வேதங்கள் எல்லாம் பிரமாணமாக இருக்கிறது. வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு பக்கம் உபனிஷத்துக்களாக வருது, ஒரு பக்கம் புராணமாக வருது. எல்லாமே வேதத்தினுடைய தொடர்பு. இதெல்லாம் எளிமைப்படுத்துவதற்கு தான் சொற்பொழிவு, உபன்யாசம் இந்த மாதிரி தொடர்ல வைக்கும். அப்ப எல்லாத்துலயும் வேத சம்பந்தம் இருக்குது. வேத சம்பந்தம் இல்லாம எதுவுமே உலகத்துல நடக்காது. அப்ப இதே சொல்ற நாவுக்கரசர் சொல்ற, நம்ம திருவாலங்காடு சேத்திரத்துல பாடுறார், கூடினார் உமை தன்னோடு குறிப்புடை வேடம் கொண்டு சூழினார் கங்கையாளை சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாமவேதம் வைம்பொழில் பழைய நூர்மேய ஆடினார் காளிகான ஆலங்காட்டு அடிகளாரே பாடினார் சாமவேதம். எதுக்கு சொல்றாருன்னா, சாமவேதம் பற்றி நம்ம திருமுறையில் இருக்கு. வேதம் ஏதோ நமக்கு தொடர்பு இல்லைன்னு சமஸ்கிருதம் நம்ம அதை ஒதுக்கி தள்ள முடியாது. வேதத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதே தான் நால்வர் பெருமக்கள் தமிழிலே பாடி இருக்கிறார்கள். அதனாலதான் அப்பர் பெருமான் சொல்றார், பாடினார் சாமவேதம் என்று பரமேஸ்வரன் குறிக்கிறார். அது மாதிரி வாமதேவ முகத்து நின்று வெளிப்பட்ட வேதம் அதரோன வேதம். அதுக்கு 9 சாக்கைகள் இருக்குது. இப்ப எவ்வளவு சாக்கை இருக்கு தெரியாது. ஆக இதே பெருமானுடைய எதிர்தான் வேதங்களும் வெளிப்பட்டன. இதே சிவபெருமான் முகத்தில் இருந்துதான் 28 சிவ ஆகமங்களும் வெளிப்பட்டதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சுவாமிக்கு எத்தனை ஆகமங்கள்? 28 ஆகமங்கள் இருக்குது. அந்த 28 ஆகமம் உள்ள கோயில் எங்க இருக்கு தெரியுமா? விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் போனா பாருங்க, 28 ஆகமங்கள் வழிபட்ட ஸ்தலம் விருத்தாச்சலம். நம்ம விருத்தாச்சலம் போனா பார்த்துட்டு அப்படியே வந்துடும், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு உண்டான லிங்கங்கள் திருவொற்றியூர் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இந்த ஒரு டூர் போனா இந்த கோயில் என்ன விசேஷம், அந்த ஸ்தல வரலாறு படிக்கணும். அதுல என்னென்ன சொல்லி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்தோமா. அதான் ஒரு நாளைக்கு ஒரு கோயில் பார்த்தாலே பெரிய விசேஷம். விருத்தாச்சலம்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆகணும், அவ்வளோ சுற்றி பார்க்கணும். அவ்வளோ விஷயங்கள். எண்ணிலா ஆகமங்கள் ஏம்பினான் என்று திருமூலர் சொல்றார். சுவாமி எப்படி சொன்னா, 28 ஆகங்கள் சிவாகமங்கள் ஈசனின் திருமுகத்தில் தான் வெளிப்பட்டன. அதுபோல வேதங்களும் ஈசனுடைய திருமுகத்தில் தான் வெளிப்பட்டன. லலிதா சகஸ்தானம் அம்பாளை வேத ஜனனி என்று போற்று. இதெல்லாம் ஏன் வேதம் வேதம் சொல்கிறார்? வேதம் தான் உலகத்தில் பிரதானமாக இருக்கு. வேதம் தெரிய வேண்டாம், சப்தத்தை கேட்டால அது நல்லா கேட்டு பாருங்க. ஸ்ரீசுக்தம், புருஷ சுக்தம், சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம். அப்ப நம்ம பிரதோஷத்துக்கு பாருங்க, வேத சொல்லுவாங்க, ருத்ரம் ஜமக்கம் எல்லாமே நமக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். அது காதுல விழுந்தாலே நாம ஜென்மாந்தரத்துல சுகுத்தம் முடியும். அது விழத்து, அதை காதுல விழுந்துட்டா சுவாமி உங்க பக்கத்துல இருக்காரு அர்த்தம். நாம எப்படி வேணா பிறந்திருக்கலாம், வேத தெரியாது நம்ம போகண்டாம். அந்த சப்தத்தை கேட்டாலே வேத சப்தம் பிரமாணமாக இருக்கிறது. அதுதான் சொல்றார், வேதம்தான் பிரதான். அதனாலதான் இந்த 4 பெருமக்களை எல்லாரும் வேதமே தெரிஞ்சுக்க முடியுமா? வேதத்தில் சொன்ன கருத்துக்களைத்தான் ரிக்வேதத்திற்கு ஞான சம்பந்தருக்கும், யஜுர்வேதத்திற்கு திருநாவுக்கரசரையும், சாம வேதத்திற்கு சுவாமி இந்த 3 பேரை அம்சர். நாணிக்க வாசர் தனி, அது ஞானமா இருக்கும். இந்த 3 பேரை சுவாமி அமிச்சு 3 பேரும் வேதத்தை பாடாத விஷயமே இல்லை. தேவாரத்தில் எடுத்து பாருங்க, வேத சப்தம் இல்லாம இருக்கிறாது. காதலாக்கி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவாத்தமை நன்னெறி குவிப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். சுந்தரமூர்த்தி நாயனார் புறவார் பனங்காட்டூர், திருப்பனங்காடு அது பேர். அந்த பனங்காட்டூருக்கு நல்ல மத்தியான நேரத்துல வர சாப்பா பசி. சுவாமி அவர் கட்டிச்சோறு வச்சிருக்கார். சாப்பிட்டுட்டு அவர் கையெலம்ப பாக்குறார், சுவாமி காணும். அப்புறம் ஜலம் குடிக்கிறதுக்கு அப்படியே நோண்டி விடுறா, ஜலம் வருது. அதனால அங்க சுந்தர கங்கை என்று பேரு. அவர் உடனே பாடுறார், விடையில் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்?
வேதத்தின் பொருளாக இருக்கிறான். அதனால்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன்னாவம் நம சிவாயவே. வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம என்று முருகப்பெருமான சொல்லனா அவனும் வேத வடிவமாக இருக்கிறான். அதனால்தான் தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள், பட்டினத்தார் பாடல்கள், தாய்மானவர் பாடல்கள், பாம்பன் சுவாமிகள் பாடிய 6666 பாடல்கள் எல்லாமே வேதத்தின் சாரமாகவே எழுதப்பட்டன. இது பத்தி சுவாமிகள் சொல்றார். இந்த அடி ரொம்ப முக்கியமான அடி. திருவலங்க திரட்டுன்னு சுவாமி எழுதியிருக்கார். அதுல சொல்றார், இந்த வேதம் எப்படி ஒரு சிவன்